ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் உள்ள சர்வே தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆனால் கோவில் நிர்வாகமோ நூற்றாண்டுகளாக பாரம்பரியமாக எங்க கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கேயே தீபத்தை ஏற்றுகிறார்கள். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவை அடுத்து திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட பதட்ட சூழல் காரணமாக மதுரை கலெக்டர் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கிறார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவு அமல்படுத்தாததை கண்டித்து நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் ராமர் ரவிக்குமார் மதுரை கலெக்டருக்கு எதிராகவும் காவல்துறை அதிகாரிகள் கோயில் அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்கிறாரு. இந்த வழக்கின் மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. இந்த விசாரணையில் காவல்துறை அதிகாரிகள், கலெக்டர் இவங்களை எல்லாரையும் பார்த்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், என்னுடைய தீர்ப்பை அமல்படுத்தாத கொஞ்சம் கூட உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லையா, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சரமாரியான கேள்விகளை எழுப்பினார். கோவிலினுடைய செயல் அலுவலரை நோக்கி சேகர் பாபு சொல்லிதான் என்னுடைய உத்தரவை நீங்க அமல்படுத்தலையா அப்படின்ற சர்ச்சைக்குரிய கேள்வியையும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் எழுப்பினார். இது எல்லாவற்றையும் விட உச்சகட்டமாக பாரம்பரியமாக எந்த கொடிமரத்தில் தர்கா தரப்பினர் கொடியேற்றுகிறார்களோ, சந்தனக்கூடு விழாவிற்கு கொடியேற்றுகிறார்களோ, அதே போல இந்த ஆண்டும் அவங்க கொடியேற்றம் செஞ்சாங்க. ஆனா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன கேட்கிறாருன்னா, கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் எப்படி தர்கா தரப்பினர் கள்ளத்தி மரத்தின் மீது கொடியேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கேள்வியை எழுப்பியதோடு மட்டுமில்லாமல் கிரிமினல் ட்ரெஸ்பாசிங், அதாவது கிரிமினல் தனமாக அத்துமீறி நுழைந்து கொடியேற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத தன்னுடைய தீர்ப்பில் நீதிபதி சொல்லி இருக்கிறாரு. இப்படி கொடியேற்றிய தர்கா தரப்பினர் மீது குற்றவியல் நடவடிக்கையை மேற்கொள்ள கோயில் அதிகாரிகள் காவல்துறையிடம் புகார் கொடுக்க வேண்டும்னு சொல்லி இருக்கிறாரு. மதுரை கலெக்டர் மீதும் டெபுட்டி கமிஷனர் இனிகோ திவ்யன் மீதும் நடவடிக்கை எடுக்க போவதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? இன்னொரு பாபர் மசூதியாக, தமிழ்நாட்டினுடைய பாபர் மசூதியாக சிக்கந்தர் தர்கா மாற்றப்படுகிறதா? அதற்கு நீதிமன்றங்கள் உதவுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி தீவிரமாக எழுந்துள்ளது. இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். இது பற்றி நம்மிடையே விவாதிப்பதற்காக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மூத்த வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? அதாவது நேற்று நீதிமன்றத்தில் இந்த கண்டெம்ட் மனு விசாரணைக்கு வந்தது. எந்த உத்தரவுனா, டிசம்பர் 1ஆம் தேதி அன்று நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தர்கா அருகில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். அந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டிய தேதி டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல். ஆனால் டிசம்பர் 3ஆம் தேதி காலையில் 12:15 டிவிஷன் பெஞ்சில் அவர் இருக்கிற போது இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், கண்டெம்ட் பெட்டிஷன் எடுத்துக்கறணும் என்று ராமர் ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் 5 மணிக்கு தனி நீதிபதியாக டிவிஷன் பெஞ்சை முடிச்சுட்டு தனி நீதிபதியாக வழக்கை எடுக்கிறேன் என்று சொல்கிறார். 5 மணிக்கு வருகிற போது அரசாங்க தரப்பில் இன்னும் டைமே முடியலை, 5 மணிக்கு வழக்கை விசாரிப்பது ப்ரீமெச்சூர், கண்டெம்ட்டு கமிட் பண்ணாத போது, கண்டெம்ட்டே இன்னும் நடக்காத போது அதுக்கு முன்னாடி கண்டெம்ட்டு கமிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? எனவே இது ப்ரீமெச்சூர் என்று சொல்கிறார்கள். 6:05க்கு வழக்கை எடுப்பதாக சொல்லிவிட்டு 6:10, 15 உடனே ராம ரவிக்குமார்கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, பண்ணலை. உடனே ஆர்டரை அங்கேயே வாசித்து சிஎஸ்எஃப் போலீஸை கூப்பிட்டு உடனே ராம ரவிக்குமாரை அழைத்து சென்று சிஎஸ்எஃப் போலீஸ் பாதுகாப்பு அடிப்படையில் மலையில் தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு 3ஆம் தேதி போகிற போது தான் 144 போடப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கலவர சூழல் உருவாகி போலீஸ்காரங்களாம் அடித்து மண்டையை உடைச்சி பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த சூழலில் 144 போடுறாங்க. பிஜேபிக்காரங்களாம் அவங்க குவிஞ்சிருக்காங்க, சிக்கல் வருது. அமைதிக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 144 போட்டு இதை தடுக்கிறாங்க. அதற்கு பிறகு மறுநாள் அந்த வழக்கு வருகிற போது 144 எந்த நோட்டீஸும் இல்லாமல் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ரத்து செய்கிறார். மறுபடியும் கோயில் நிர்வாகம் கமிஷனர் பாதுகாப்பில் ஏற்றணும்னு உத்தரவு போடுறார். மறுபடியும் 4ஆம் தேதியும் அந்த உத்தரவு அமலாகவில்லை என்று சொல்லி
இதன் தொடர்ச்சியாக இந்த கண்டெம்ட் நடக்குது. 9ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி ஏடிஜிபியை வர சொல்லி எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேறீங்க என்ற ஒரு உத்தரவை போட்டு அதன் தொடர்ச்சியாக இப்போ மறுபடியும் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. நேற்றும் ஏன் உத்தரவை நீங்கள் அமுல்படுத்தாததுக்கான காரணம் என்ன என்று கேட்டுவிட்டு இந்த வழக்குக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத, எந்த வகையிலும் தொடர்பே இல்லாத தர்கா அருகில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் இஸ்லாமியர்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தனக்கூடு விழாவின் போது சந்தனக்கூடு முதல் நாளில் கொடியேற்றுவாங்க. இது தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற கொடிமரம். அந்த மரத்துக்குள்ளே தான் அந்த கொடிமரம் இருக்குது. ஏன்னா தனியாக வச்சா கீழே விழுந்துருன்றதுனால அந்த மலை உச்சியில் தனியாக கொடிமரத்தை நிறுத்த முடியாது. எனவே மரத்துக்குள்ளே தான் அந்த கொடிமரத்தை வைக்கிறாங்க. அந்த கொடிமரத்தில் வருஷம் பூரா ஒவ்வொரு வருடமும் கொடியேற்று நிகழ்வு என்பது 200 வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருடமும் காவல்துறை பாதுகாப்போடு கொடி ஏற்றப்பட்டது சந்தனக்கூடு. 16 நாட்கள் விழா நடந்து கடைசி நாள் ஊர்வலம் போய் அந்த விழா முடிக்கப்பட்டது. இது வருஷம் நடக்கிறது. இந்த ஒரு நடவடிக்கையை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தர்கா நிர்வாகத்தைச் சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக பண்ணிட்டாங்க. எப்படி கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மரத்தில், கள்ளத்தி மரத்தில் கொடி ஏற்றலாம், தர்கா கொடியை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை இந்த வழக்கில் கேட்குறார். கேட்டு கோயில் ஈவோ ஏன் என்ன பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கோயில் இடத்துல ஆக்கிரமிச்சு நுழைஞ்சிருக்கிறாங்க என்ற பதிலை இந்த வழக்கு தனி நீதிபதி ஸ்ரீமதி அவங்கள்ட்ட விசாரணையில் இருக்கு, அப்படிதானே? அதாவது இதுக்கு இதுவரை வழக்கே கிடையாது, எங்கேயுமே வழக்கு கிடையாது. அதில் ஒரு 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 பகுதி இந்த மரத்தில் எதுனா ஒரு பகுதி சொல்லியிருக்கிறாங்க. ராம ரவிக்குமார் இன்னொரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இன்னொரு பெட்டிஷனில் போலீஸ் அங்கே இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காருல, அந்த வழக்கில் இந்த அவர்மெண்ட் இருக்குது. அது நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி இருக்குதுன்றது சரிதான். ஒரு வழக்கில் இருக்குது. இன்னொரு வழக்கில் அதாவது அந்த வழக்கு வந்து போலீஸ் அங்கே பாதுகாப்புக்கு இருக்கிற போலீஸை அகற்ற வேண்டும் அப்படின்ற போட்ட மனுவில் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா நீதிபதி? அந்த 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 ஆமாம், அதில் வந்து அவங்க அவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இன்னும் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யலை, தர்கா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யலை. 21ஆம் தேதிக்கு அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏஜி ஆஜராக பொறுத்து இது விசாரணை எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு அப்படியே நிற்கிது. அதில் இடைக்கால உத்தரவு எதுவும் கிடையாது. இதுக்கிடையில் ஆடுகோழி வெட்டக்கூடாது, கந்தூரி நடத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி இன்னொரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் ஒரு வீடியோவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இந்த தர்கா தரப்பினர் தர்காவில் சந்திரக்கூடு விழாவில் கொடியேற்றின வீடியோவை கொடுக்குறாங்க. அந்த வீடியோ யார் எடுத்தா, போலீஸ் எப்படி அதை வந்து இங்கே வந்துச்சு அப்படின்றது தெரியல. திடீர்னு கொடுக்குறாங்க. உடனே நீதிபதி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டு சங் பரிவார் தரப்புல கொடுக்கப்பட்டதா, யார் தரப்புல இருந்து அந்த சங் பரிவார் தரப்பின் வழக்கறிஞர்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நீதிபதி அவர்கள் இது எப்படி நடக்குது, ஏன் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இப்போ தான் அலிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அதுக்கு விசாரித்து நடவடிக்கை எடுப்போம், அப்படி இருந்தால் எங்களுக்கு என்ன குற்றம்னே தெரியாது, எங்கள்கிட்ட இதுவரை கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலன்னு ஏஜி சொன்னார். அந்த வழக்கு அங்கே நிலுவையில் இருக்குது. அடுத்து இந்த வழக்கில் திடீர்னு கண்டெம்ப்டில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் குறிப்பாக அவர் என்ன உத்தரவில் போட்டிருக்காருன்னா, இன் கனெக்ஷன் வித் த சந்தனக்கூடு ஃபெஸ்டிவல் த தர்கா அத்தாரிட்டிஸ் tied the flag of the Pallivasal in the tree in the Deebathoon area. Thiru Yagna Narayanan, the executive officer, states that the permission of the temple authorities was not obtained before doing so. He concedes that what was committed by the Dargah officials a rank criminal trespass. Since the property of the temple was unauthorizedly trespassed upon the Dargah officials, he stated that he would lodge a complaint immediately before the police. He undertook to comply with the necessary formalities to launch a proper criminal prosecution in this regard. This statement was made in the presence of counsel Thiru Chandrasekhar. அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. சந்தனக்கூடு விழா தொடர்பாக பள்ளிவாசல் தரப்பைச் சேர்ந்தோர் தீபத்தூன் ஏரியாவில் பள்ளிவாசல் கொடியை கட்டியிருக்கிறார்கள். இது பாதி பொய் பாதி உண்மை. தீபத்தூன் ஏரியான்னு ஒன்று கிடையவே கிடையாது. முதல்ல தீபத்தூன் வார்த்தை சொல்கிறதே
அவர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் உருவாக்கிய ஒரு வார்த்தை. அப்படி ஒரு தூணே அங்கே கிடையாதுன்றதா விஷயம். அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. தீபத்தூண் என்ற வார்த்தையே ஏதோ அங்கே ஒரு தீபத்தூண் இருந்ததை போல், அங்கே தீபம் ஏற்றப்பட்டதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அது அப்படி கிடையாது. அங்கே உள்ள ஒரு தூண், ஒரு கல் தூண் தான் அது. அந்த கல் தூணில் இதுவரை தீபம் ஏற்றப்பட்டதில்லை அப்படின்றதான். அது சர்வே ஸ்டோன் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஏரியா பிலாங்ஸ் டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்பட்டமான தவறான ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணுறாங்க. ஓகே. ஏற்கனவே நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அவங்களும் அந்த தீர்ப்பில் அதை குறிப்பிட்டிருந்தாங்க. இது நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனும் அதையே சொல்கிறாரு. அதாவது அந்த ஏரியா இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி, அந்த தீபத்தூண் சொந்தம், தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே போட்ட உத்தரவு, அவர் டிவிஷன் பெஞ்ச் கன்ஃபார்ம் பண்ணல், தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. இப்போ அதை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் எப்படி விரிவுபடுத்துகிறாருன்னா, தீபத்தூண் ஏரியா, Honorable Division Bench was pleased to declare that Dibathun area, that is one on the lower peak of the hill, belongs to the temple. Dibathun ஏரியான்னு சொல்கிறாங்க. ஓ, ஓகே. தீபத்தூன்னு சொல்லலை, தீபத்தூன் ஏரியான்றாங்க. தீபத்தூன் ஏரியாவே கோயிலுக்கு சொந்தம் அப்படின்றாங்க. இப்போ இதுதான் அடிப்படையில் பிரச்சனைங்க. முதல்ல 1923 தீர்ப்பை திரும்ப யார் வேணாலும் தெளிவாக படிக்கலாம். அன்றைய உச்ச நீதிமன்றமான பிரிவு கவுன்சில் தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பை மீறுவதற்கான அதிகாரம் ஒரு நீதிபதியாக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனுக்கோ, 2 நீதிபதிகளாக டிவிஷன் பெஞ்சுக்கோ அதிகாரம் கிடையாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ப்ரீவெயில் ஆகும். ஏன்னா அன்றைக்கி உச்சநீதிமன்றம் அது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றம் மீற முடியுமா? அந்த தீர்ப்பின்படி தர்கா, பள்ளிவாசல், நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு போகக்கூடிய படிகள், தர்கா அமைந்திருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதி, கொடிமரம் எல்லாமே தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லி கிளியராக இருக்குது. கொடிமரம் என்பது தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே தானே அவங்க கொடியேற்றுறாங்க. கொடிமரம் என்பது இப்போ சொல்கிற இடத்துக்கு முன்னாடி தான் அந்த கொடிமரம் இருந்துச்சு. அது வைக்க முடியாதனால மரத்துக்குள்ளே வைக்கிறாங்க. மலையில் அங்கே நிற்க மாட்டேங்குது. ஒரு இரும்பு போஸ்ட்டை வைக்க முயற்சி பண்ணாங்க, அதை வைக்கக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க, ரெவன்யூவும் சொல்லிட்டாங்க. அதனால் மரத்துக்குள்ளே ஒரு மரத்தை வைத்து, ஒரு கொடிமரம், மரத்தாலான ஒரு கொடிமரத்தை வைத்து அதில் கொடியேற்றுறாங்க. இது 200 வருஷத்துக்கு மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான். இப்போ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பகுதி ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது கிளியராக இருக்குது. ஒன்று. இன்னொரு மலை அப்படின்னு சொல்கிறதே அது தவறான ஒரு கருத்து. அது ஒரு மலையின் 2 பகுதிகள் தான், 2 வெவ்வேறு மலையெல்லாம் கிடையாது. ஒருவேளை இவங்க ஒருவேளை அங்கே அந்த இடம் இப்போ கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம்னு சொன்னால், இந்த கொடிமரத்துலேருந்து தர்காவுக்கு 2க்கு இடையில தான் இந்த தூண் இருக்குங்க. இப்போ அதுக்கு போகிற வழிக்கு யாருக்கு உரிமை இருக்குது சொல்லுங்கள்? உண்மையிலே அப்படி அந்த தீர்ப்பில் 1923 தீர்ப்பில் இது இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு போகிற வழியில் உரிமை கொடுத்துருப்பாங்களா இல்லையா? உரிமை கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது, நீதிபதி ராமையர் 1923 என்ன சொல்கிறாருன்னா, மலை உச்சியில் ஒரே ஒரு புனிதமான இடம் மட்டும்தான் இருக்கிறது, அது தர்கான்னு சொல்கிறாரு. தீபத்தூண் ஏற்றுற இடம் தான் அது சொல்லியிருப்பார்ல. இப்போயும் இவங்க போக முடியாது. 1923 தீர்ப்பு, 1931 தீர்ப்பின்படி உறுதி செய்யப்பட்டபடி தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இவங்க எப்படி போவாங்க? போகவே முடியாது. அதனால தான் இப்போ நம்ம இதில் முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு தொடர்ச்சியாக இந்த வழக்கில் சதிகள் நடைபெறுகிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். என்ன மாதிரியான சதி? ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு தடுத்தது அங்கே உள்ள காவல்துறை. அதை கமிஷனர் லோகநாதனிடம் புகார் கொடுத்து அவர் எதுவுமே செய்யலை. நீங்கள் இதுக்கு மேலே இதில் பண்ணாதீங்க, பண்ணால் உங்கள் விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்குன்னு போராட்டம் பண்ண ஜமாத்காரங்களையும் மிரட்டினார் கமிஷனர். அதற்கு பிறகு ஆர்டிஓட்ட விசாரணை வருகிற போது, ஆர்டிஓ விசாரணையில் ஆடுகோழி வெட்டக்கூடாது என்று முதலில் சொன்னது கோயில் நிர்வாகத்தின் ஏசி, சேகர்பாபு அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் நிர்வாகத்தின் ஏசி. அடுத்த கட்டமாக
ஆர்டிஓ அந்த பிரச்சனையை எப்படி நகர்த்துறாருன்னா, இருதரப்பும் ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை, எனவே சிவில் கோர்ட்டை அணுகி ஆடுகோழி வெட்டுவது தொடர்பாக முடிவு செய்யலாம் அப்படின்னு ஒன்று ஆர்டர் போடுறாரு. இதை அன்றைய மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் எடுத்துகிட்டு போனால் சங்கீதா அவர்களும் எதுவுமே அதில் பண்ணலை. அடுத்து இதை வைத்து நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள். நீதிமன்றத்தில் வைத்து 2 நீதிபதிகள் அமர்வு ஸ்பிளிட் ஆகுது. 3ஆம் நீதிபதி திரு விஜயகுமார்கிட்ட போகுது. அந்த தீர்ப்பில் நிறைய தவறாக 33 சென்ட் தான் இவங்களுக்கு சொந்தம் அப்படின்ற தவறான தகவல்களை பதிவு செய்து, நெல்லித்தோப்பு வரை போகிற பாதை கோயிலுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு தவறான செய்தியை பதிவு செய்து அப்படி ஒரு தீர்ப்பை நீதிபதி விஜயகுமார் அவர்கள் வழங்குகிறார். நம்ம சொன்ன இந்த விஷயத்துக்கு அதில் பதில் சொல்லலை. அதற்கு பிறகு இந்த தூண் கார்த்திகை தீப விஷயம் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரிஜினலாக அந்த வழக்கில் ஒரிஜினலாக நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் முன்னாடியே அது வந்திருக்காது. ஆனால் அந்த வழக்கு வருது. அந்த வழக்கில் தர்காவை முதல்ல பார்ட்டியாக சேர்க்கலை, அடுத்து வக்ஃபோட பார்ட்டியாக சேர்க்கலை. நாங்கள் இம்ப்ளீட் போட்ட பிறகு அன்னைக்கு நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு செய்தியை காண்பித்து நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறாருங்க. என்ன செய்தின்னா, தினமலரில் ஒரு செய்தி. அந்த தினமலர் செய்தியில் அந்த தூணை சுற்றி கட்டைகள் இதெல்லாம் அடுக்கி ஒரு கவர் பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு என்ற அடிப்படையில். அதே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் கேட்குறாரு, யார் இதை கவர் பண்ணது அப்படின்னு. எல்லோரும் பேசாமல் இருக்காங்க. கோயிலோட வழக்கறிஞர் சந்திரசேகரை பார்த்து கேட்குறார். அவர் கோயில் அதிகாரிகள் யாரிடம் எதுவும் கேட்காமல் நாங்கள் தான் கவர் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அதை வைத்துத்தான் அந்த தூணை கவர் செய்கிற போது, கோயில் அதிகாரிகள் கவர் செய்கிற போது யாரும் தடுக்கலை தர்காக்காரங்க. அதனால் அவங்களுக்கு சொந்தம்னு அவர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த தூண் கோயிலுக்கு சொந்தம்னு உறுதி பண்ணுறாரு. அதையே அப்பீல்லே உறுதி பண்ணுறாங்க, அதே காரணம் சொல்லி. அதில் என்ன சதி அப்படின்னா, அங்கே மேலே இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது அதை கவர் பண்ண வேண்டிய அவசியம் தேவை என்ன? கீழே மெயின் ரோட்லேருந்து மலைக்கு போகிற நிர்வாகம் தரப்பில் செய்கிறாங்க, கோவில் நிர்வாகம் தரப்பில் அதை செய்கிறாங்க. ரோட்லேருந்து மலைக்கு போகிற போது முதல்ல நுழையிற இடத்துல நிறைய போலீஸ் நிற்கிறாங்க பேரிகேடு போட்டு. அங்கேயே விசாரித்து தான் அனுப்புகிறாங்க. அப்போ யாரையும் அனுமதிக்கலை, மக்கள் யாரையும் அனுமதிக்கலை. அடுத்து போகிற போது இன்னொரு மலையின் அந்த அடிவார பகுதியில் பெரிய செக் போஸ்ட் போட்டு நிறைய போலீஸ் இருக்காங்க. அதை தாண்டி அங்கே அதை தாண்டி போனால் தான் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போக முடியும், அங்கேயும் போலீஸ் இருக்காங்க. அதுக்கு மேலே போனால் ஒரு பாறை இருக்குது, அங்கே போலீஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் போனால் நெல்லித்தோப்பு, அங்கேயும் போலீஸ் இருக்காங்க. அதுக்கு மேலே போனால் இந்த தர்கா, இந்த தூண், கொடிமரம் எல்லாம் இருக்கிற பகுதி, அங்கேயும் போலீஸ் இருக்கிறாங்க. அந்த பகுதிக்கு யாரும் போகவே முடியாது. சங் பரிவார அமைப்புகள் எந்த போராட்டமும் அறிவிக்காத ஒரு சூழ்நிலையில் அந்த தூணை கவர் செய்தது யார் சொல்லி கவர் செய்தார்கள்? சரி, கவர் பண்ணாங்க. அந்த கவர் பண்ண செய்தியை தினமலருக்கு எப்படி வந்துச்சு? தினமலர் ரிப்போர்ட்டர் அங்கே எப்படி போய் ஃபோட்டோ எடுத்தாரா? அல்லது கோயில் நிர்வாகத்திலேருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்களா? அல்லது காவல்துறை கொடுத்தாங்களா? அந்த புகைப்படம் பத்திரிகையில் வந்ததை பார்த்துட்டு தான் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கேட்குறாரு. இப்போ அந்த படத்தை வைத்துத்தான் இந்த வழக்குக்கான மூலம் என்பது உருவாக்கப்படுகிறது. அந்த வேலையை செய்தது யார் சொல்லி செஞ்சாங்க? சேகர்பாபு சொல்லி செஞ்சாங்களா? கோயில் ஈஓ சொல்லி செஞ்சாங்களா? கோயில் வழக்கறிஞர் சொல்லி செஞ்சாங்களா? சங் பரிவார அமைப்பு சொல்லி செஞ்சாங்களா? அந்த வேலை என்பது அப்பட்டமான ஒரு துரோக ஆட்காட்டி வேலை. அதை செய்யலைன்னா அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது நீதிபதி தீர்ப்பை எழுத முடியாது. எப்படி எழுத முடியும்? இப்போ இப்படி ஒரு துராகத்தன் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு வழக்கில் அது டிவிஷன் பெஞ்சை கன்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த கண்டெம்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ இவர் புதுசா அந்த தீபத்தூண் ஏரியா அப்படின்னு லோவர் பீக் ஆஃப் த ஹில், அந்த மலையினுடைய கொஞ்சம் இந்த தாழ்வான உச்சி முழுக்க அந்த தீபத்தூண் ஏரியா அப்படின்னு அதை டிஃபைன் பண்றாரு. இது எந்த அடிப்படையில் இப்படி டிஃபைன் பண்றாரு? முதல்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட், நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் இருக்குது. ஒரு நீதிபதி ஒரு வழக்கின் உத்தரவை அமல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் தான் நடவடிக்கை எடுக்க முடியும்.
அதற்கான விதிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் இது சிவில் கண்டெம்ட், ஆர்டரை வயலேட் பண்ணுறாங்க. ஒரு சிவில் கண்டெம்ட்டில் ஆர்டரை வயலேட் பண்ணால் வழக்கறிஞர் சார்பில் நோட்டீஸ் கொடுப்பாங்க வயலேட் பண்ணவங்களுக்கு. இந்த வழக்கில் அப்படி எதுவுமே கொடுக்கல. அடுத்து நேரடியாக நீதிமன்றத்தில் அடுத்து வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதில் பிரைமா ஃபேசி கேஸ் இருந்தால் ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இதில் ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன, அவங்க வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்குதா, அவங்க உத்தரவை நிறைவேற்ற மறுத்ததல் அப்படின்னு பார்க்கணும். அதாவது எல்லா ஆர்டரை வயலேட் பண்ணுறதும் கண்டெம்ட் கிடையாது. உள்நோக்கத்தோடு வேணும்னே செஞ்சுருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கு இதுவரை அவங்க கவுண்டர் போடல. கவுண்டர் போட்டாங்கன்னா அதை பரிசீலிச்சுட்டு கவுண்டரை ஏற்றுக்கிட்டால் நீதிபதி ஏற்றுட்டு க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அதை டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பி டிவிஷன் பெஞ்சு தான் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதான் வந்து ப்ரொசீஜர் 1. 2வது, இந்த வழக்கை பொறுத்து கண்டெம்ட்டே வருமா அப்படின்ற கேள்வி இருக்குது. என்ன அது சம்மந்தமாக நான் கொஞ்சம் பார்த்தபோது சில சீனியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணபோது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த கண்டெம்ட்டே விசாரிக்க முடியாது அப்படின்றதான் பலரோட கருத்தாக இருக்குது. இது வந்து என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். மாற்று கருத்து இருப்பவர்கள் பதிவு பண்ணட்டும், அது பிரச்சனை கிடையாது. நான் பார்த்தவரை எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? என்ன சட்ட? அதாவது டாக்ட்ரின் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு நீதிபதி கொடுக்குறாரு. அதற்கு பிறகு அந்த வழக்கில் மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் சின்னதாக மாடிஃபை பண்ணி ஒரு டைரக்ஷன் கொடுத்து அந்த தீர்ப்பை அடுத்த வருஷத்துலேருந்து அமலாக்குங்க என்று 2 நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. இப்போ இன்றைக்கி லீகலாக நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு என்பது இன்றைக்கி உயிருடன் இல்லை. அந்த தீர்ப்பு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்போடு இணைக்கப்பட்டு விட்டது. இப்போ நடைமுறையில் உயிரோடு இருக்கக்கூடிய தீர்ப்பு, அமல்படுத்தக்கூடிய தீர்ப்பு என்பது 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்த தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பு தான் அமல்படுத்த முடியும். இவர் ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் கொடுத்தது. அடுத்த ஆண்டு தேவஸ்தானமே கோயில் நிர்வாகமே போய் தீபம் ஏற்றணும். அடுத்த வருஷம் இருந்தால் அமலுக்கு வரும் அப்படின்னு சொன்ன பிறகு இன்னைக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பே உயிரோடு கிடையாது. அந்த தீர்ப்பு அப்பீலுக்கு போய் அப்பீலோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ இனி அப்பீல் ஆர்டரை வயலேட் பண்ணால்தான் கண்டெம்ட்ன்றது வரும். 19/7/2000 நீதிபதிகள் கேடிஎஸ் தாமஸ் உள்ளிட்ட 3 பேர் அடங்கிய அமர்வு, ஆர்சி லக்கோத்தி தலைமையிலான அமர்வு 19/7/2000 குன்யா ஹமீத் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற வழக்கில் இதே சட்ட பிரச்சனை தொடர்பாக விவாதிக்கிறார்கள். விவாதித்து அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்கிறேன். வேர் அன் அப்பீல் ஆர் ரிவிஷன் இஸ் ப்ரொவைடட் அகைன்ஸ்ட் அன் ஆர்டர் பாஸ்ட் பை எ கோர்ட். ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அப்பீலோ ரிவிஷனோ தாக்கல் செய்யும் உரிமை சட்டப்படி இருந்தால், when an appeal or revision is provided against an order passed by a court, tribunal or any other authority before superior forum and such superior forum modifies, reverses or affirms the decision put in issue before it, the decision by the subordinate forum merges in the decision by the superior forum and it is the later which subsists, remains operative and is capable of enforcement in the eye of law. ஒரு வழக்கு அப்பீலபிள் ஆர்டரு அப்படின்னா அந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு போகிற போது மேல்முறையீட்டு தீர்ப்பாயமோ அல்லது நீதிபதிகளோ அந்த உத்தரவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால், ரிவர்ஸ் பண்ணால் அல்லது அதையே அப்படியே உறுதி செய்தாலும் கூட the decision by the subordinate forum merges in the decision by the superior forum. இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது அந்த தீர்ப்போடு இணைந்து விடுகிறது. and it is the later which subsists, remains operative. 2வது கொடுக்கப்பட்ட எதோடு இணைக்கப்பட்டதோ இந்த தீர்ப்பு, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு, நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவர்கள் தீர்ப்போடு இணைக்கப்பட்டு விட்டது. எனவே இணைக்கப்பட்ட 2வது தீர்ப்பு தான் ரிமைன்ஸ் ஆப்பரேட்டிவ் அண்ட் கேப்பபிள் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன் த ஐ ஆஃப் லா. அதைத்தான் இனி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான். இப்போ இல்லாத ஒரு தீர்ப்புக்கு நீதிபதி அவர்கள் கண்டெம்ட்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கணும்.
அந்த கண்டெம்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அப்படி ஏதாவது இருந்தாலும் கூட ஃப்ரெஷ்ஷாக கண்டெம்ட்டு இல்லை கண்டெம்ட் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடணும். ஒரிஜினல் ஆர்டரு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் போட்ட ஆர்டரு இன்றைக்கி அதுவே இன்றைக்கி இல்லாத போது நீங்கள் டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை வயலேட் பண்ணிட்டாங்கன்றதான் அடுத்து போக முடியும். அது அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் தான் போக முடியுமோ தவிர இல்லாத ஒரு தீர்ப்புக்கு கண்டெம்ட்டு அப்படின்றதான் சட்டவிரோதம். எனவே இந்த நடவடிக்கைகள் நேற்று போட்ட உத்தரவு என்பது மொத்தமாக பெர் இன்கூரியம் என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பு என்பது செல்லத்தக்கதல்ல. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இந்த வழக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அதில் வயலேட் பண்ண டிசம்பர் 1 ஆர்டரை வயலேட் பண்ணால் சரி, அன்னைக்கு தேதியில் ஆர்டர் வயலேட் பண்ணியிருக்காங்கன்னே வச்சுக்கிடுவோம். அதற்கான ப்ரொசீஜர் அவங்களுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது மட்டும்தான். அந்த உத்தரவில் அந்த கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் கள்ளத்தி மரம் பிரச்சனை அங்கே ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாங்க, அதில் கோயில் போய் நடவடிக்கை எடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, ப்ராசிக்யூட் பண்ணுங்கள், இப்படி சொல்வதற்கான அதிகாரம் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் இருக்குதா என்றால் 1000% இல்லை. இது கிளியர் கேஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர்ரீச், கிளியர் கேஸ் ஆஃப் அப்யூசஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா, அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் பவர். இது அதிகார துஷ்பிரயோகம். ரெண்டாவது, தர்கா தரப்பிலிருந்து இந்த வழக்கை பார்த்தால் இது ஒரு பயாஸ்டாக தான் தெரியும். தர்கா தரப்பு அதில் பார்ட்டியும் கிடையாது, தர்கா தரப்பு கேட்கவே இல்லை. ஆனால் தர்கா தரப்பு மேலே எஃப்ஐஆர் போட சொல்கிறீங்க, கண்டெம்ட் பெட்டிஷனில் அதை சொல்கிறீங்க. இந்த கேஸில் இதை கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கோயில் அதுக்கு எது ஒத்துக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் சதி நடக்குதுன்னு. நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் நீதிபதி அந்த தீர்ப்பிலேயே சொல்றாரு, he concedes that what was committed by Dargah official was a rank criminal trespass அப்படின்றத அவர் ஒத்துக்கிறதாவே சொல்றாரு. செயல் அலுவலர் கோவிலினுடைய இஓ யக்ன நாராயணன் இது அத்துமீறி நடந்து உள்ள போய் கொடியேற்றிருக்கிறாங்க, கொடிமரத்தின் மீது, அதாவது எங்களுக்கு சொந்தமான இடத்தில் கொடியேற்றிருக்கிறாங்க அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு அப்படின்றத நீதிபதியே சொல்றாரு. அதாவது அதில் 2 விஷயம். ஒன்று, அது கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பது இப்போ யார் அதை உறுதி பண்ணுது? கொடியேற்றின இடம் எந்த இடம்னு யாருக்கு தெரியும்? காவல்துறை பாதுகாப்போடு வருஷம் கொடியேற்றுற இடத்துல 20-30 போலீஸார் துணையோடு தான் போய் அங்கே கொடியேற்றினாங்க. அந்த வீடியோவை எடுத்து யார் கொடுத்ததுன்னு தெரில. அதுவே ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம், தினமலர் ஃபோட்டோ மாதிரி. அடுத்து, நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வருகிற போது ஏஏஜி வீரகதிரவன் இருக்கார், கோயில் அட்வொகேட் சந்திரசேகர் இருக்கார். அவர் தான் நாங்கள் தான் கவர் பண்ணோன்னு அன்றைக்கி சொன்னவர். சந்திரசேகரும் வீரகதிரவன் அவர்களும் என்ன சொல்லணும்? இந்த வழக்கு டிசம்பர் 1 ஆர்டரை வயலேட் பண்ண வழக்கு, இந்த வழக்கில் இதை மட்டும் விசாரிங்கள், இதை தாண்டி மற்ற விஷயங்கள் இங்கே பேச முடியாது. ரெண்டாவது, ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இதே பிரச்சனை தொடர்பான ப்ளீடிங்ஸ் உள்ள வழக்கு நீதிபதி சிறுமதி அவர்கள் முன்பு விசாரணைக்கு இருக்கிறது. அங்கேயும் இதே கோரிக்கையை சொன்னாங்க, இதே கோரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. நீதிபதி அவர்கள் பதில் கேட்டிருக்காரு. இப்போ அங்கே நிலுவையில் இருக்கிற போது இந்த நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் இதை எடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நேரடியாக கோயில் ஈவோட்டை கேட்குறது அப்படின்றது தவறான ஒரு அணுகுமுறை. அவர்களுக்கு வழக்கறிஞர் இருக்காங்க, வழக்கறிஞர்லாம் ஓகே. அவர்கிட்ட சேகர் பாபு பற்றியெல்லாம் கேட்டாருன்னு செய்திகளில் வருது. என்ன நடந்துச்சு? ஈஓ கிட்ட என்ன கேட்டார்? ஈஓட்ட ஏன் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணல? அதுக்கு என்ன காரணம்? கோயிலில் இப்படி கோயில் மரத்தில் இப்படி தர்காக்காரங்க கட்டியிருக்கிறாங்க, நீங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்னன்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே. இந்த உத்தரவை சேகர் பாபு சொல்லி நடைமுறைப்படுத்தலையா? அடுத்து இது எப்படி கட்டினாங்க அப்படின்றத கேட்டார். அது உத்தரவில் எதுவுமே வரல. உத்தரவில் இது கேட்ட விஷயங்கள் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, ஓப்பன் கோர்ட்டில் கேட்டது தான். ஆனால் அதை ஒரு இது தர்கா தரப்பினர் ஒரு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அது எந்த அது என்ன சொல்கிறது, ஒரு 1000% தவறான ஒரு உத்தரவு. கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ன்னு எது? அவங்க இடத்துக்குள்ளே அவங்க போகிறது கிரிமினல் ட்ரெஸ்பாஸா? ஹைகோர்ட்டுக்குள்ளே உயர்நீதிமன்ற நீதிபதி உட்கார்றது கிரிமினல் ட்ரெஸ்பாஸா? அதுபோல தான் தர்காவுக்கு சொந்தமான இடம் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த இடத்துல அவர்கள் சென்று கொடியேற்றுவது, காவல்துறை பாதுகாப்போடு சென்றதாக ஏற்றுனாங்க. கோயில் நிர்வாகத்துக்கு நல்லா தெரியும். உண்மையிலே அப்படி வயலேட் பண்ணியிருந்தால் அன்றைக்கே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. போலீஸ் பாதுகாப்போடு எப்படிங்க போவாங்க? போலீஸ் எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? இப்போ 200 வருஷமாக ஏற்றுற இடத்துல தான் அவங்க போய் ஏற்றுறாங்க. ஆனால் இதை அடுத்த பிரச்சனையாக்கி அந்த எதனால் அதை கொண்டு வராங்கன்னா, அந்த கொடிமரம் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியும் இவங்க சொல்லக்கூடிய அந்த
தூணும் பக்கத்தில் இருக்குது. இப்போ கொடிமரம் பகுதி கோயிலுக்கு சொந்தமானதுன்னு கொண்டு வந்துட்டா, கோயிலுக்கு சொந்தமான பகுதிக்கு நாங்கள் போகிறோம், தூண் இவங்களுக்கு சொந்தம்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கொடிமர பகுதியே இவங்களுக்கு சொந்தம். ஆமாம், தீபத்தூண் ஏரியா. ஆமாம், அதை தீபத்தூண் ஏரியான்னு. அடுத்து வந்து கொடிமர ஏரியாவும் இவங்களுக்கு சொந்தம், ஏற்றின இடம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அது இவங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை அப்படின்னு. இது பூரா ஹைகோர்ட்டில் 226 பண்ண முடியாது, கண்டெம்ப்டராக உட்காந்து பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு அநியாயம், கொடுமை எங்களுக்கு தெரியல. அநியாயம், கொடுமை இது மாதிரி உலகத்தில் எங்கே நடக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இது யாருக்கு சொந்தமான இடன்றதை பொறுத்து 2021 நீதிபதி திரு இளங்கோவன் முன்பாக வந்த வழக்கில் கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை மலையின் உச்சி பகுதி என்பது அளக்கப்படவில்லை, அதை அளக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. தர்காவும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இதை அளந்தா தான் பிரச்சனை முடியுன்றாரு. இன்றைக்கு வரை இதை அளக்கலை. இப்போ என்ன செய்யணும், நீங்கள் அளக்கிறதுக்கான வேலையில் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வே ஸ்டோன் ஏரியா அவங்களுக்கு சொந்தம், இப்போ இந்த கொடிமர ஏரியா அவங்களுக்கு சொந்தம், அந்த மரம் அவங்களுக்கு சொந்தம், இப்படின்னு ஹைகோர்ட்டில் உட்காந்து ஒவ்வொரு ஏரியாவாக அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கலாமா? இஸ்லாமியர் இந்த நாட்டில் இருக்கிறதா இல்லையா என்னென்னு எனக்கு புரியலை. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீதிபதியே வந்து சொல்கிறாரு, he undertook to comply with all the necessary formalities to launch a proper criminal prosecution in this regard. அதாவது தர்கா தரப்பினர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும் அப்படின்னு வந்து அதையும் வந்து சொல்லிருக்கிறாரு. தர்கா தரப்பை மிரட்டி அவங்க எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு செய்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை முழுக்க இது 100% வந்து சட்டவிரோதமான நடவடிக்கை. கண்டம் ஜூரிஸ்டிக்ஷனில் அதை பண்ண முடியாது. சரி, இவ்வளவு நடக்கிற போது அங்கே ஏஏஜி வீரகதிரவன் இருக்கார், கோயில் அட்வொகேட்டு சந்திரசேகர் இருக்கார், அவங்க வாயில் என்ன வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லணுமா இல்லையா? ஏங்க இது கண்டெம்ப்டில் கண்டெம்ப்ட். ரெண்டாவது, எதுக்கு பார்ட்டிகிட்ட நேரடியாக கேட்குறீங்க? நாங்கள் வக்கீல் இருக்கோம்ல, எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு பதில் சொல்லுவோன்னு சொல்லணும்ல. கண்டெம்ப்ட் தொடர்பான கேள்வி மட்டும்தான் கேட்க முடியும். அடுத்து இன்னொரு பிரச்சனையை கேட்குற போது அந்த பிரச்சனையை நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லணும்ல. வீரக்காரனும் சந்திரசேகரை எதுக்கு இருக்காங்க? எதுக்கு கவர்மெண்ட் அவங்கள வக்கீலாக வச்சுருக்காங்க? அப்போ இவங்க எல்லாம் கூட்டு களவாணியான்னு எனக்கு சந்தேகம் வருது. என்ன சட்டவிரோத நடவடிக்கை அவர்கள் செய்தாலும் இவர்கள் வாயை பொத்தி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னா, ஏற்கனவே ஏஏஜி பாஸ்கரன் அந்த சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் சந்தனக்கூடு விழாவுக்கு 50 பேர் தான் மலைக்கு போகணும்னு சொல்லி சந்தனக்கூடு விழாவை காலி பண்ணி விட்டார். அடுத்து இந்த ஏரியாவை எடுக்கிறதுக்கு வீரகதிரவனும் சந்திரசேகரும் துணை போகிறாங்க. இதுக்கு தான் நான் பல தடவை நாங்கள் சொல்கிறோம். இல்லை, சேகர் பாபு பேரை சொல்லியே நீதிபதி வந்து கேட்குறாரு செயல் அலுவலர்கிட்ட, என்ன சேகர் பாபு சொல்லி தான் என்னோட உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்தலையா அப்படின்னு. அப்படி கேட்குறப்ப அவர் வெளிப்படையா ஒரு அமைச்சர் மீது சார்ஜ் பண்றாரு. ஆனா நீங்க இது ஒரு கூட்டு களவாணித்தனம் அப்படின்னு சொல்றது வந்து அமைச்சர் மீது சொல்ற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொன்னாங்க நீதிமன்றத்தில்? வீரகதிரவன் அவர்களும் சந்திரசேகரும் என்ன சொன்னாங்க பதில்? ஒரு அமைச்சர் இப்படி அவதூறா பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. எங்க சொன்னாங்களா? அடுத்து தலைமை நீதிபதி கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல. ஏங்க இந்த வழக்கை முதலை நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் விசாரித்ததே தப்புன்னு இவங்க சொல்லலைங்க. டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு இருக்குது, இதை விசாரிக்கக்கூடாதுன்னு நம்ம மதுரை மதநல கூட்டமைப்பு சார்பில் பெட்டிஷன் கொடுத்தோம். அங்கே விசாரிச்சிருக்கவே கூடாதுன்னு அப்பே நின்றுக்கணும், இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அதை கோட்டையை விட்டார்கள் அல்லது துணை போனார்கள். அடுத்து டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் வருது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டே பெட்டிஷன் மட்டும்தான் இவங்ககிட்ட பேசணும், அதற்கு பிறகு அடுத்த பெஞ்சில் நம்ம விசாரணை நடத்திக்கலாம் அப்படின்னு கோர்ட்டோட சூழல் தெரிஞ்சு சொல்கிறேன். ஆனால் இவங்க நாளே ஏஜி உட்பட ஏஜி PS ராமன், ஏஏஜி வீரகதிரவன் எல்லாருமே நாளே ஃபைனல் ஹியரிங் ஒத்துக்கிறாங்க. எத்தனை ரிட் அப்பீலில் ஃபைனல் ஹியரிங் உடனே எடுப்பாங்க? ஏன் அவசரமாக நடத்தணும்? சங் பரிவார அமைப்புகளுக்கு அவசரம் இருக்குது, உங்களுக்கு என்ன அவசரம்? இன்ட்ரீம் ஆர்டர் போடுங்க. அந்த இன்ட்ரீம் ஆர்டர் மேலே ஒரு உத்தரவு போட்டால், ஸ்டே அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் பண்ணால் சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போய் இந்த வழக்கை நிறுத்திருக்கலாம். இன்றைக்கி வரை அந்த ரிட் அப்பீல் நடக்காதுங்க. அடுத்து மார்ச் வந்தால் வேறு பெஞ்ச் நடத்திட்டு போயிருக்கலாம். அதையும் இவர்கள் கூட்டு களவாணித்தனம் செய்து அவர்கள் செஞ்சு கொடுத்தாங்க. மூணாவது, சர்வே ஸ்டோன்றது சொல்லுங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி டேபிளில் வச்சுட்டு உள்ளே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அடுத்து சேகர் பாபுவோட வழக்கறிஞர்கள் ஸ்ரீராமோ அவர் ஜோதியும் அவங்க இது சமணர் தூண் அப்படின்னு அடிச்சு விட்றாங்க. எந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. அடுத்து முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருந்தால் 2 இடத்துல ஏற்றுறமான்றாங்க. இப்படியெல்லாம் லூஸ் ஸ்டாக் விட்டு அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்குறார்கள். இது எல்லாம் பண்ணி அங்கேயும் முடிஞ்சு போச்சு.
அதற்கு பிறகு சட்ட அமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போக போகிறோம். என்ன சுப்ரீம் கோர்ட் போய் உடனே என்ன ஆக போகுது? கொஞ்ச நாள் காமன் சென்ஸ் வேணாமா? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? சட்ட வல்லுநரில் இதில் இருக்கவங்களே எல்லாரையும் கேட்கணும். யாரையும் கேட்கல, அவர் பாட்டுக்கு ஒன்று சொல்கிறாரு. அடுத்து இந்த கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் பெட்டிஷன் போட்டிருக்கணும். அது ஏற்கனவே அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அது மெர்ஜ் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து விசாரிக்க முடியாதுன்னு. அதையும் போடலை. போட்டால் அவர் இன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டால் அதை எடுத்துகிட்டு அப்பீல் வரலாம், அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் போகலாம். அதை முடிக்கணும் என்பது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நோக்கம் இல்லை. அதை அப்படியே பெண்டிங் வச்சுக்கிட்டு வரிசையாக தொடர்ந்து உத்தரவாக போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. அது தடுப்பதற்கு இவங்க முயற்சி பண்ணணும்ல, அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை. இங்கே வந்து அமைச்சரை குற்றம் சாட்டுறாரு, அதே போல் இவங்களை எல்லாம் சொல்கிறாரு, தர்கா மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரு. எல்லாத்தையும் ஆமாம் சாமி ஆமாம் சாமின்னு சொல்லிட்டு வராங்களே ஒழிய அதை எதிர்த்து பேசுவதோ, சட்டப்படி 100 விஷயம் அதில் பேசலாம். உங்களுக்கு பேச தைரியம் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அட்வொகேட் கூட்டு வந்து பேசுங்க. விகாஸ் சிங் நல்லா தானே பேசுகிறாரு, அவர் வந்து ஆர்கியூ பண்ணிட்டோம். உங்களால் முடியலைன்னா விட்டுற வேண்டியது தானே? ஏன் தர்காக்காரங்களை இஸ்லாமியில் சேர்த்து காட்டி கொடுக்குறீங்க? இந்த அரசின் இந்த அணுகுமுறை தான் இவ்வளவு பிரச்சனைக்கு தொடர்ந்து காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்றதான் முக்கியம். எனவே ஒருபுறம் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் விடாமல் இஸ்லாமியர்களை கார்னர் பண்ணி ஒரு நெருக்கடி பண்ணி அவங்கள ஒரு நெருக்கடியில் தள்ளி அவங்களே விட்டுட்டு போகிற அளவுக்கு செய்கிறாங்கன்னா, இன்னொரு புறம் அரசு வழக்கறிஞர்கள் அதுக்கு நல்ல துணை போகிறாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் இடி வாங்கின நிலையில், ரெண்டு பக்கம் இடி வாங்குற நிலையில் இஸ்லாமியர்களும் நாங்களும் இருக்கிறன்றதான் யதார்த்தமான உண்மை. இப்போ ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் வந்து மோகன், வழக்கறிஞர் மோகன், அவரும் வந்து தர்கா தரப்புன்னு நினைக்கிறேன், அவரோட வாதங்களையே கேட்கல அப்படின்றது அவமானப்படுத்திட்டாருன்னு அவரும் சொன்னார் இல்லைங்களா? அவர் அது என்ன, தர்கா தரப்புலேருந்து மோகன் அவர்கள் ஆஜராகி அவர் ஆன்லைனில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இது 100 ஆண்டு கால பிரச்சனை, எனவே இதில் வந்து எங்களுக்கு பதில் மனு, இந்த கேஸ் பேப்பர்ஸே எங்களுக்கு வரல, அடுத்தடுத்த ரிட் பெட்டிஷன் போடுறாங்க, கடைசி நிமிடத்தில் ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. எனவே எங்களுக்கு எல்லா பேப்பரும் வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பதில் மனு தாக்கல் செய்வதற்கு உரிய கால அவகாசம் குறைஞ்சது 2 வார நாள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் வியாழக்கிழமை நேரில் வாங்கன்னு செவ்வாய்க்கிழமை சொல்கிறாரு. அவர் நேரில் வந்தால் நான் வாய்தா தாங்க கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர் நேரில் வர சொல்கிறாரு. அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு தான் அந்த வழக்கே எடுக்கிறாரு. ஆன்லைனில் மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், இவர் மூத்த வழக்கறிஞர் மோகன் எல்லோரும் இருக்கிறாங்க. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அதை ஆஃப் பண்ணுங்க, வீடியோவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைனை ஆஃப் பண்ணிடுறாங்க. சொல்லிவிட்டு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, மோகன் வந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டாரு, நேற்று வாய்தா கேட்குறப்ப எனக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது, அதனால் இப்போ கேட்க முடியாது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கள், நாளைக்கு அவங்க நேரில் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நேரில் வந்து அவர் இதையே சொல்கிறாரு, கேட்குறாரு. ப்ரிலிமினரி அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டு கவுண்டருக்கு டைம் கேட்குறாங்க, அதையும் கொடுக்கல. அப்போது கூட அவர் சொல்கிறாரு, தினமலரில் செய்தி வந்திருக்கு, இப்படி தான் தீர்ப்பு வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணாலும் எங்களுக்கு வந்து உரிய டைம் கொடுக்கணும். அதுக்கு மறுநாள் வக்ஃபோர்டு, கடைசி நாள் அன்றைக்கி வக்ஃபோர்டு வந்து எங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இது எதுவுமே கொடுக்கப்படலை அப்படின்றதான். இதற்கு ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ண வேண்டிய அரசாங்கம் ஃபைட் பண்ணல, உங்கள்கிட்ட நடத்த மாட்டோன்னு சொல்லலை, அவங்க எங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு கேட்கல, எல்லாமே உங்களுக்கு உட்பட்டு போகிறது அப்படின்றதா அதில் வந்து நடக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த வழக்கு விசாரணை ஆரம்பத்தில் நடந்ததுலேருந்து இப்போது வரை முறைகேடான முறையில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கின்றது. அதாவது ஒரு வழக்கில் ஒரு அதிகாரியை நோக்கி நீங்கள் இந்த அமைச்சர் சொல்லி தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு ஒரு நீதிபதி கேட்க முடியுமா? அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதா? நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்ட நீதிபதி 100% கேட்க முடியாது. கோர்ட்டு முன்னாடி யார் கண்டம்னர் இருக்காங்களோ அவங்கள கூட இதுக்கு ஏன் எங்கள் உத்தரவை மீறினீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்க முடியும். வேறு விஷயங்கள்லாம் கேட்க முடியாது. கள்ளத்தி மரமோ சேகர் பாபுவோ இந்த வழக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் அவர் நேரடியாக கேட்குறாரு. ரெண்டாவது தர்கா தரப்பு கேட்காம போகிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், இது சேகர் பாபு அவர்களை சொல்கிறதுனால இந்து சமய அறநிலைத்துறை அது தொடர்பான விஷயங்கள் அரசியல் ரீதியாக ஏராளமாக இருக்குது. இந்து சமய அறநிலைத்துறை சங் பரிவார அமைப்புகள் நிறைய பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு அமைச்சர் மீதான ஒரு வெறுப்பு அப்படின்றது இந்த வார்த்தையில் வெளிப்படுது. அப்போ அது பயாஸாக கருதப்படுமா இல்லையா? தர்காவுக்கு எதிரான ஒரு உத்தரவு, அவங்க மேலே ப்ராசிக்யூட் பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவு போடுறாங்க, தர்கா தரப்பை கேட்காம கண்டெம்ட்டில். அது தர்கா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பயாஸாக பார்க்கப்படுமா இல்லையா? அப்புறம் எப்படி இந்த அரசாங்கம் இந்த கோர்ட்டில் நடத்த முடியும் கேஸு? எப்படி இஸ்லாமியர்கள் அந்த கோர்ட்டில் கேஸ் நடத்த முடியும்? சம்பந்தம் இல்லாமல் செய்கிறது அப்படின்றதான் பயாஸ். ஒரு வழக்கில்
அண்ணாமலை அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அண்ணாமலை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பாராட்டினார். அண்ணாமலைக்கு அந்த வழக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதை அப்படி செய்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியாக பயஸாக பார்க்கப்படும் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுப்பப்பட்டது. இப்போ வழக்கில் என்ன தேவையோ அதை தான் செய்யணுமே தவிர அதை தாண்டி செஞ்சால் அது வந்து பயாஸாகத்தான் பார்க்கப்படும். பயாஸ் பை காஸ் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. பயாஸ் பை வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம். பயாஸ் பை மானிட்டரி, பயாஸ் பை பர்சனல் இன்ட்ரெஸ்ட், பயாஸ் பை காஸ், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஒரு குடும்பம் இப்போ ஒரு நீதிபதியோட தம்பி வழக்கு, அண்ணன் வழக்கு அல்லது மனைவி வழக்கு அவரை எடுத்து விசாரிக்க முடியுமா? அது வந்து பயாஸாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி வந்து செய்ய முடியாது. இல்லை, இந்த தீர்ப்புல த தர்கா அத்தாரிட்டிஸ் டைட் த ஃபிளாக் ஆஃப் த பள்ளிவாசல் இன் த ட்ரீ இன் த தீபத்தூன் ஏரியா அப்படின்றாரு. அது வந்து மரத்தில் கொடியேற்றம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீதிபதி தீர்ப்புல சொல்லிருக்கிறாங்க. இது வந்து உண்மையா? 100% உண்மை கிடையாது, தவறான தகவல். இந்த தகவலை அவரிடம் யார் சொன்னது அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த தகவல் இந்த வழக்குக்கு தொடர்புடைய தகவலா? இந்த கண்டெம்ட் பெட்டிஷனில் அது குறித்து தகவல் எதுவும் இருக்குதா? ப்ளீடிங்ஸ் இருக்குதா? இல்லை புதுசாக எதாவது அஃபிடவிட் போட்டாங்களா? இப்போ அவராக ஒரு தகவல் எடுத்து எப்படிங்க கேட்க முடியும்? பேப்பரில் வர்றது, டிவியில் வர்றது, அங்கே பேசுகிறது, இங்கே பேசுகிறதெல்லாம் ஒரு நீதிபதி கோர்ட்டில் கேட்க முடியுமா? அப்படி ஒரு குறிப்பாக நீதிமன்றத்தில் வந்து உங்கள்கிட்ட உங்கள் முகத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் தெரியல, நீங்கள் பதில் மனுவும் போடலை, மன்னிப்பும் வந்து கேட்கல, நீங்கள் இதை யார் சொல்லி செஞ்சீங்க அப்படின்னா அதையும் வந்து அவர்களிடம் வந்து கேட்டிருக்கிறார். அதிகாரிகளிடம், காவல்துறை மற்றும் கலெக்டர்கிட்ட நீதிபதி கேட்டது என்ன? அதான் நான் நேரடியாக நீதிமன்றத்தில் இல்லை, கேள்விப்பட்ட செய்தி தான். அதிகாரிகள்கிட்ட இதுவரை பதில் இல்லை அப்படின்றதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கள்ளத்தி மரம் தொடர்பாக தான் ஃபுல்லாக கேட்டிருக்காரு. கேட்டு சேகர் பாபு அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்க பேசாமல் தான் நிற்கிறாங்க. கேட்டு இவங்க வந்துடுறாங்க. இவங்க தரப்பில் இவர்கள் அதிகாரிகள் நேரடியாக பேசலை, ஏஏஜி வீரகதரன் தான் பேசுகிறாரு. அவர் எங்களுக்கு டைம் கொடுங்க, ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சு இது சொல்லியிருக்கு, அதனால் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு டைம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. அதுக்கு தான் இதை வந்து எழுதுறாரு. ஆக்சுவலாக இந்த இதில் வந்து அதில் குறிப்பாக வந்து கலெக்டர் மேலேயும் டெப்டி கமிஷனர் இனிகோ அவர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றத சொல்லிருக்கிறாரு. அதில் சிட்டி போலீஸ் கமிஷனர் லோகநாதன் மேலே ஏன் சொல்லலை? என்ன காரணம் தெரியல. அவர் தான் ஃபஸ்ட்டு ராமரவிக்குமார் போகிற போது தடுத்தவர் அவர் தான். அவரை பற்றி ஒன்றும் அதில் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, அந்த இனிகோ திவ்யன் இருக்கிறார்ல, அவர்கிட்ட வந்து கேட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நாங்கள் இண்டிபெண்ட்டாக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்படி கேட்டு ரெக்கார்ட் பண்ணுற ஒரு முறையே தவறான ஒரு அணுகுமுறை. நாளைக்கு அவங்க கவுண்டரில் வேறு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இப்போ பதில் மனு அவங்க ரிட்டனாக போகிற போது தான் சட்ட ரீதியாக இது எப்படி போகிறது அப்படின்னு முடிவாகும். அதுக்கு முன்னாடி கேட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிற முறை இருக்குல்ல, இந்த முறை என்பது ஒரு நீதித்துறைக்கு நடைமுறைக்கு ஏற்ற முறை இல்லை. இதே போல் அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்கு வருகிற போது கோயில் சார்பில் ஏஏஜி வீரகதரவன் ஆஜரானார். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கிட்ட கேட்குறாரு, அது ஆகம கோயில் தானே? இவர் எந்திரிச்ச உடனே ஆமான்னார். ஆமான்னா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டார். முடிஞ்சு போச்சு. அந்த வழக்கில் அந்த கோயில் முருகன் கோயிலுக்கு ஆகமம் கிடையாது, திருச்சி வயலூர் முருகன் கோயில் ஆகம கோயில் இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த அனைத்து சாதி அப்பாயின்மெண்ட் வந்து ரத்தே ஆகிருக்காது. அடுத்த வாய்தாவில் யோசித்து சொல்லிடுவாங்கன்றதுக்கு முன்னாடி கேட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுல்ல. அவங்க எழுத்துப்பூர்வமாக என்ன போடுறாங்களோ அதை தான் எடுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த வழக்கில் கவர் பண்ணது யாருன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. காம்பவுண்டு சோர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அது இருக்குது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் செய்கிறதுன்றது ஒரு சரியான நீதித்துறை அணுகுமுறை கிடையாது. பதில் மனுவில் எழுத்துப்பூர்வமாக என்ன தாக்கல் செய்தார்களோ அதான். இப்போ இனிகோ திவ்யன் ஆகட்டும், அவங்களுக்கு இந்த முறையெல்லாம் தெரியாது. ஏஏஜி வீரகதரவன் தான் சொல்லணும், நாங்கள் இருக்கிற போது எங்கள் கிளைண்ட்டை நீங்கள் நேரடியாக கேட்காதீங்க. ஏஏஜி அஜ்மல் கான் சொன்னார்ல திண்டுக்கல் வழக்கில், நீங்கள் நேரடியாக எங்கள் கிளைண்ட்டை கேட்காதீங்க, நாங்கள் எதுக்கு இருக்கோம், ஏஏஜி 2 பேர் இருக்கோம், எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம்னு சொன்னாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான விளையாட்டில் இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ இனிகோ இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியுமா சொல்லுங்கள்? கமிஷனர் கேட்காம அவர் செயல்பட முடியுமா? டிஜிபி கேட்காம செயல்பட முடியுமா? இன்டெலிஜென்ஸை கேட்காம செயல்பட முடியுமா? ஒரு டிசி அவராக இவ்வளவு சிக்கலான பிரச்சனை முடிவு எடுத்துருவாரா?
ஆனால் அவர்கிட்ட கேட்டு அப்படி ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுப்பாங்க பதில் மனு. நீங்கள் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவங்க பதில் மனு போடுறதுக்கு முன்னாடியே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவேன் 2ஆம் தேதினா பதில் மனு போடுங்கன்னு தான் இன்றைக்கி சொல்ல முடியும். இல்லைன்னா தேதி ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதுக்குள்ளே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவேன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் எப்படிங்க பண்ண முடியும்? இப்போ இது எல்லாமே இப்போ தர்கா தரப்பினரை வந்து கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு வந்து நீதிபதி சொல்றது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இஸ்லாமியர்களை கிரிமினல் இல்லை இஸ்லாமியர் தரப்புல இருந்து பார்த்தா நீதிபதி ஒரு சார்பாக செயல்படுகிறான்ற சந்தேகம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா தர்கா தரப்பு மீது இதுவரை யாரும் புகார் கொடுக்கல, கோயில் நிர்வாகம் புகார் கொடுக்கல, காவல்துறை புகார் கொடுக்கல. காவல்துறை பாதுகாப்போடு தான் அது நடக்குது. 200 வருஷமாக நடக்குது. வருஷம் எங்கே ஏற்றுறாங்களோ அங்கே தான் ஏற்றுறாங்க. அதனால தான் கோயில் நிர்வாகம் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை நடந்து ஒரு வாரம் கழித்து நீதிமன்றத்தில் நீதிபதி, ஒரு வாரம் இல்லை, கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. 15 நாள் கழித்து நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்குக்கு தொடர்பே இல்லாத நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இஸ்லாமியர்கள் ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லி சட்டவிரோதமாக அவங்க பண்ணிட்டாங்க, ஏதோ சட்டவிரோத குடியேறிகள் மாதிரி சட்டவிரோதமாக பண்ணுறாங்க அப்படின்னு இஸ்லாமியர் தரப்பை கேட்காமல், தர்கா தரப்பை கேட்காமல் சொல்கிறது நிச்சயமாக ஒருதலை பட்சமானதாக, பயாஸ்டாகத்தான் இஸ்லாமியர் தரப்பிலே, தர்கா தரப்பிலே கருதப்படும். அவங்க நொந்தே போயிட்டாங்க உண்மையிலே. நேற்று அவர் இல்லை கிரிமினல் அப்படின்ற வார்த்தை அதை எப்படி புரிஞ்சுக்குது? ட்ரெஸ்பாசிங்னா அத்துமீறி நுழைந்து கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் கிரிமினல், அதாவது அது ரேங்க் கிரிமினல். அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையே கிடையாது. ஓனர் மீது யார் சொத்தின் உரிமையாளர்களோ அவர்களை ட்ரெஸ்பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை. 1000% சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன், அப்படி ஒரு கருத்து சொல்கிற போது அது ஒருதலை பட்சமான கருத்தாகத்தான் அந்த தரப்பினால் நிச்சயமாக பார்க்கப்படும். அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. தர்கா தரப்புலேருந்து நேற்று என்ன சார், நாங்கள் எதுவுமே பண்ணலையே, நாங்கள் பாட்டுக்கு வருஷம் பூரா செய்கிறது தான் நாங்கள் செஞ்சோம், வருஷம் பூரா என்ன செய்வோமோ அதே போல் தான், இந்த தடவை போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டு தான் கொடுத்தாங்க சார், அப்படி போய் தான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம், அதுக்கு எங்கள் மேலே கேஸ் போடணும் அப்படின்னா நாங்கள் எந்த தவறும் செய்யாமல் எந்த குற்றமும் செய்யாமல் நாங்கள் இருக்கிறோம். முஸ்லீம்னாலே நாங்கள் இப்படி இருக்கணுமா? இந்த நாட்டில் முஸ்லீமாக பிறந்தது எங்கள் குற்றமா? தர்காவை நிர்வாகம் பண்ணுறது எங்கள் குற்றமா? நாங்கள் எந்த குற்றம் பண்ணாமல் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன சார் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நம்மிடம் எந்த பதிலும் இல்லை என்பதுதான் விடை. அதாவது 1949 பாபர் மசூதிக்குள்ள வந்து ராமர் சிலையை வைக்கிறாங்க. வச்சுட்டு அன்னைக்கு காலையில வந்து அந்த ஃபைசாபாத் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய KK நாயர் அப்படின்றவர் போய் பார்க்குறாரு. அந்த சிலைகளை அகற்ற வேண்டும் மசூதிக்குள்ள இருந்து அப்படின்னு நேரு அரசு கொடுத்த உத்தரவை செயல்படுத்த முடியாது, அகற்றனா பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் அதை அனுமதிக்கிறார். அரசு செலவுலேயே பூஜை நடத்தணும் அப்படின்னு அவர் ஒரு உத்தரவு போடுறாரு. பின்னாடி அவர் பாஜகவில் இணைந்து MP ஆகலாம் ஆகுறாரு. இப்ப அந்த ஒரு உத்தரவுக்கு நிகராக இன்றைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன், நீதிபதி JR சுவாமிநாதன், ஸ்ரீமதி இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அதோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? அதாவது ஒவ்வொரு வழக்கும் அதுக்குரிய தனித்தன்மையில் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்து நீதிமன்றம் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் நடந்து கொள்ளவில்லை என்பதை நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டே வரேன். அது ஆடுகோழி வெற்ற வழக்காக இருக்கட்டும், சிக்கந்தர் மலை என்று பெயர் வைப்பதாக இருக்கட்டும், இந்த தூண் வழக்காக இருக்கட்டும், அதற்கு முள்ள கண்டெம்ப்டாக இருக்கட்டும், அது மேலே போன அப்பீலாக இருக்கட்டும், அந்த கண்டெம்ப்டாக இருக்கும், CSF போலீஸ் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே அது பெர் இன்கூரியம், அதே போல் ஜுடிஷியல் இன்டிசிப்ளின், ரெஸ்டுடிகேட்டா என்ற வகையில் அது வரும். இப்போ எல்லாமே இங்கே ஒரு அவசரமான முறையில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது என்பது ஒரு சரியான முறை அல்ல. அங்கே பாபர் மசூதி வழக்கில் அதிகாரிகள் துணை போனாங்க, அதே போல் இங்கேயும் துணை போகிறாங்க. நீதிமன்றங்கள் பாபர் மசூதி வழக்கில் பல தவறான தீர்ப்புகளை, அரசியல் சட்ட விரோத தீர்ப்புகளை, எவிடன்ஸ் ஆக்ட் எதையும் மதிக்காமல் கொடுத்தாங்க. இங்கேயும் அதே போல் தான் அரசியல் சட்டமோ எவிடன்ஸ் ஆக்டோ எதுவுமே இங்கே மதிக்கலை. யார் கோர்ட்டுக்கு வரணும், யார் கோர்ட்டுக்கு வந்ததை நிரூபிக்கணும், அது எதுவுமே கிடையாது. அப்போ எந்த வழக்கமாக ஒரு நீதிமன்றத்தில் கையாளக்கூடிய அரசியல் சட்ட முறை, எவிடன்ஸ் ஆக்டு, ரிட் பெட்டிஷனில் விசாரிக்கிற முறை, இது எதுவுமே இந்த எந்த வழக்கிலையும் கையாளப்படாமல் தான் இந்த விசாரணை முறை என்பது இருக்கிறது. இந்த விசாரணை முறையே தவறாக இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பத்தில்னு சொல்கிறோம். அதற்கான ஆதாரங்களை வெளிப்படையாக பல்வேறு முறை சொல்லியாச்சு.
அதே போல் தீர்ப்பிலும் 100 தவறுகள் இருக்கிறது. அந்த அனெக்சர் படமே ஒரு மோசடியான படம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மோசடியான படத்தை வைத்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா அது எப்படி இருக்கும்? தோழர், இதுல இன்னொரு கேள்வி வருது. இப்ப பாபர் மசூதியை இடித்து விட்டு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல இப்படி மாறி மாறி நடக்குது. களத்துல சங்கிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினாங்க. நடத்தி தான் அதற்கு பிறகு அந்த இடம் இந்துத்துவ அமைப்பினருக்கு சொந்தம் அப்படின்றத அவங்க சொந்தமாக்கிக்கிறாங்க. ஆனா இதுல அப்படி எதுவுமே நடக்காம வெறும் நீதிமன்ற தீர்ப்புகளின் வாயிலாக ஒரு சில வாரங்களில் அந்த மலையை தங்களுக்கு சொந்தமாக்குகின்ற முயற்சியில சங் பரிவார் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு பகுதியளவு வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பாபர் மசூதி பிரச்சனையில் ஒரு நீண்ட அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ நீண்ட காலம் காத்திருக்க அவர்கள் தயாரில்லை. பாபர் மசூதி பிரச்சனை தொடங்குற போது அவங்ககிட்ட அதிகாரம் கிடையாது. அதற்கு பிறகு அவர்களிடம் அதிகாரம் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு தான் அதிகாரம். 48 வருஷம் கழிச்ச பிறகு வாஜ்பாய் காலத்தில் தான் வாஜ்பாய் காலத்தில் தான் அதிகாரமே வருது. ஆனால் இப்போது அவர்கள் உச்ச அதிகாரத்தில் இருக்கிறார்கள், முழு ஃபோர்ஸில் இருக்காங்க. அதனால தான் மோகன் பகவத் அவர்கள் இந்த பிரச்சனை இந்துக்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தை மிரட்டினார். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தீபம் ஏற்ற விடாலும் முட்டாள்கள்னு சொன்னார். சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க இவ்வளவு அங்கே அராஜகம் பண்ணுறாங்க, கேட்குறவர்களோடு தகராறு செய்கிறார்கள். இதான் அங்கே நிலைமை. அரசு அதிகாரிகள் ஒரு பிரிவினர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இப்போ இவ்வளவு ஃபோர்ஸில் இருக்கும்போது அவ்வளவு காலம் ஏன் டிலே பண்ணணும்? சீக்கிரமாக இதை முடிச்சிருவோன்றதான் வரிசையாக இஸ்லாமியர்களை தூங்க விடாமல். இப்போ ஹெச் ராஜா இன்னொரு அயோத்தியா திருப்பரங்குன்றம் மலையை மாற்றுவோம் அப்படின்றதுல பாதி வெற்றி பெற்று விட்டார்கள். மீதி இருக்கிறது இப்பயே வரிசையாக வளைச்சு கோர்ட்டில் அடிக்கிறாங்க. அப்புறம் களத்திலே அங்கே போய் பிரச்சனையை பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக மாற்றுறாங்க. நீதிமன்றத்திலையும் அதை பிரச்சனையாக்குறாங்க. அதே சமயம் இதை வலுவாக எதிர்கொள்ள வேண்டிய இந்தியா கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம்ஐ தவிர மற்ற எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. மத நல்லிணக்க கூட்டமைப்பு களத்தில் இருக்கிறது. சின்ன சின்ன அமைப்புகள் சேர்ந்தவங்க நாங்கள். இதை தாண்டி காங்கிரஸ்னு ஒரு கட்சியெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலை. திமுக என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. நீதிமன்றத்திலே வலுவாக இந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு கோர்ட்டின் சூழலுக்கேற்ப வழக்குகளை தீர்மானித்து நடத்த வேண்டிய திமுக அரசின் வழக்கறிஞர்கள் சங் பரிவார அமைப்புகளுக்கு துணை போகிறார்கள். பல்வேறு இடங்களில் அரசு அதிகாரிகள் அவங்களும் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு இதை செய்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் எல்லா வகையிலும் அவங்க சென்ட்ரல்லையும் பவர் இருக்கிறாங்க, அதே போல் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க ஆள் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீதித்துறையும் அவங்க அரசியலுக்கு பலியாகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அப்பாவி இஸ்லாமியர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றதான் கேள்வி. அவர்கள் ஒரு கையறு நிலையில் தான் அங்கே இருக்கிறார்கள். இருந்தாலும் மதுரை மக்களும் தமிழக மக்களும் திருப்பரங்குன்றம் மக்களும் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார்கள். இவர்களை கண்டிப்பாக சங் பரிவார அமைப்பின் இந்த எல்லா அரசியல் திட்டங்களையும் தவிடு பொடியாக்கி மத நல்லிணக்கம் என்பது தமிழ் மண்ணில் நிலை பெறும். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக நேற்று நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, தீர்ப்பில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்றத எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.